இந்த உலகத்தில் அறம் பொருள் இன்பம் என்ற வரிசையில் இன்பத்தினை மட்டும் குறிக்கோளாக கொண்ட காற்றின் அமைப்பையும், காற்று எவ்வாறு இருக்கும், காற்றில் நறுமணத்துகளை சுமந்து வந்தாலும் அதை நாம் நுகர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு சிந்தனை வளம் கொண்ட மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டு ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற விஷயத்தை இந்த பதிவில் காண உள்ளோம். மற்ற வருடங்களில் இல்லாத சிறப்பு இந்த 2025இல் கிரக பெயர்ச்சியில் என்ன சார் சிறப்பு? இந்த 2025ஆம் ஆண்டில் 9 கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றது. அதாவது எப்பொழுதுமே மாத கிரகங்கள் வரிசையில் பயிற்சி ஆகும். ஆண்டு கிரகங்கள் என்று வரிசை இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையும் நிலையான சிந்தனையும் மாற்றக்கூடிய சக்தி எந்த கிரகங்கள் இருக்கிறது? ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் என்பது என்ன? சனி, அடுத்ததாக ராகு கேதுக்கள், குரு என்ற இந்த பிளானட்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் பெயர்ச்சியாகின்றது. அப்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தினை கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு வரிசையில் உங்களுக்கு ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற பதிவை தான் இந்த பதிவில் நாம் காண உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். சரி சார், இந்த மிதுன லக்னம் என்பது என்ன? மிதுன லக்னம் என்பது காலச்சக்கர வீதியில் 3ஆம் இடத்தையும், தமிழ் மாதங்களில் எந்த மாதம் உங்களுக்கு தெரிஞ்ச விருப்பப்படுங்களா? உங்களுடைய ராசியினுடைய மாதம் என்ன? சித்திரை, வைகாசி, ஆணி மாதம். இந்த மிதுனம் என்றாலே ஆணி மாதத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மிதுனம் என்பது 3 வித சரம் சிரம் என்ற இயக்கத்தில் உபய இயக்கம். உபயம் என்றால் என்ன? இருவேறுபட்ட மனநிலையும் கருத்தாற்றலையும் உடைய மிதுன லக்னம். இதனுடைய எலிமெண்ட்ஸ் என்ன? பஞ்சபூத எலிமெண்ட்ஸ் காற்று. அப்பொழுது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த ராசியின் அதிபதி என்பது புதன். இந்த ராசி அதிபதியே 4ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்பொழுது இவருடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும்? புதன் அறிவின் கடவுள் என்றக்கூடிய பெருமாள், இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம். அப்பொழுது அவருடைய போக்கை மாற்றக்கூடிய அறிவுத்திறன் கொண்ட திறமை கொண்டவர்கள் ஆவார்கள். இவருடைய 2ஆம் இடம், இவருடைய உணவு பழக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்பது பார்க்கும்போது ஸ்பீச்னஸ் என்பது நிலையற்ற சிந்தனையாக இருக்கும். சந்திரன் சலனத்தன்மையுடைய ஸ்பீச் இருக்கும். 3ஆம் இடம் சிந்தனை என்பது நம்ம ஹார்ட்னஸா இருக்கும். சூரியன் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். நம்ம ஹார்ட்னஸான இவருடைய சிந்தனைகள்லாம் ஹார்ட்னஸாகவும் ஹார்டாகவும் தைரியமான முடிவை அசால்ட்டாக எடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். இவருடைய வண்டி வாகனங்கள் நிலப்பலன்கள் தாய் இதிலெல்லாம் நிலையற்ற தன்மை இருக்கும். அதனால புதனாக இருக்கிறதுனால உபய இலக்கணமா இருக்கனால வீடு நிலப்பலன்கள்லாம் வாஸ்து மற்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிலையான ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 4ஆம் இடம் உபய வீடு டக்கு டக்குன்னு தனக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவருடைய 5ஆம் இடம், இவருக்கு 5 மற்றும் 12க்கு ஒரே சேம் பிளானட். எது? சுக்கிரன். இவர்கள் குழந்தைகளிடமும் காதலிடமும் நிலையா வைத்திருக்க மாட்டார்கள். 5, 12 அதில் சந்தேகத்தையும் நிலையான ஒரு தத்துவத்தையும் இவர்களால் வாழ்நாளில் அடைய முடியாது. 6, 8 வாழ்க்கை போராட்டங்களில் எப்பொழுதுமே தேவையில்லாத போராட்டங்களே தானாகவே வழியை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அடுத்ததாக இவர்களுக்கு குருவானவர் எவ்வாறு இருப்பார்? 7 மற்றும் 9 இவர்கள் சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள், மற்ற இடத்தில் மனைவி, இவருடைய குருவே மனைவி. அப்பொழுது இந்த தத்துவத்தில் 10ஆம் இடம் தொழில், மனைவி, இது ரெண்டுமே இவர்களால் பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு இயக்கமாக இருப்பார்கள். அடுத்ததாக 8 மற்றும் 9 8ஆம் இடம் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், அன்எக்ஸ்பெக்டட் அதிர்ஷ்டம், திடீர் வரவுகள். இது ரெண்டுக்கும் உடைய வரவுகள். 9ஆம் இடம் தந்தை, இதை சார்ந்த விஷயம் தந்தை மற்றும் சமுதாய குல பழக்க வழக்கங்கள், சமுதாய மரியாதைகள், இதெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. எப்படியாலும் இயங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும், நான் மட்டும் இஷ்டத்தை இங்க யாரை பத்தி எனக்கு டோன்ட் கேர், இந்த சமுதாய பழக்கம் என்னை பார்த்து கத்துக்கிட்டோம் போயா அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு தத்துவமுடைய ஒரு அமைப்பியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும்? பொதுவாக நம்ம சூரியன் என்பது ஆன்ம கிரகம். இது ஒரு மாத கிரகம். சந்திரன் என்பது தினசரி நகரக்கூடிய நிகழ்வுகளை நமக்கூடிய கிரகங்கள். உங்களுக்கு சந்திரன் ஒரு 8ஆம் இடத்தில் எப்போதுமே டிரான்சிட் ஆகும்போது, அப்போது என்ன நட்சத்திரங்கள் உங்கள் நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு என்ன இருக்கும்? 8ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது? சூரியனுடைய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்கள் என்பது இதனுடைய காலம் சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய மனதில் அன்எக்ஸ்பெக்டட் எண்ணங்களும் சிந்தனைகளும் தீய எண்ணங்களும் மேலோங்கும். மனம் சற்று சஞ்சலப்படக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தட்டு தடுமாறி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் பணம் பொருளாதார விஷயத்தில் மிக முக்கியத்துவம் கவனத்தை செலுத்துங்கள். இப்பொழுது நடைபெறக்கூடிய கிரக வரிசையில்
நமக்கு வந்து மற்ற கிரகங்கள்லாம் மாதக்குழுவாக பயிற்சி ஆகின்றது. அது 2025 மிக முக்கியமான நிகழ்வுகளாக நம்ம கருதப்படுகின்றது. முதலாவதாக பயிற்சியாக இருந்தாலும் நமக்கு வந்து சுபமாக கூடக்கூடியது குரு. இந்த குரு வந்து உங்களுக்கு எங்க இருக்கிறார்? உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து இப்போது சஞ்சலமாகி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மே மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்ப இந்த 12ஆம் இடத்த குரு, விரய குரு, ஏன் தொழில் ராஜியான தொழில் வந்து ஒண்ணுக்கு 2 தொழில் இணைகிறது, தொழில் பார்ட்னர் பிரிவு, பல விஷயத்துல பல இன்னல்களுமே ஒரு ரகசிய நடவடிக்கைகள், இது எல்லாமே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து சரியான காம்போனன்டா இருக்காது. நீங்க வந்து சமுதாயம் சார்ந்த உறவுகள் சரி, தொழில் சார்ந்த உறவுகளும் சரி, இதிலெல்லாம் மேம்பட்டு வரக்கூடிய மே மாதத்துக்கு பின்னால உங்க லக்னத்திலேயே பேர் ஜென்ம குரு என்று சொல்வார்கள், அதெல்லாம் கிடையாது. உங்க லக்னத்தில் இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை, தொழில் வளம் போன்றவைகள் எல்லாம் மீண்டும் மேலோங்கி நல்ல ஒரு ஸ்பீட் பிக்கப் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா கருதலாம். ஆனா மே மாதம் வந்து நீங்க சற்று பொறுமையாகவும் எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க கருத்தில் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த குரு பயிற்சி வரக்கூடிய மே மாத குரு பயிற்சி பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ஜென்மம், இப்ப ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமா போறது, மறுபடியும் ரிவேஷன் ஆகுது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த உறவுகளுக்கும், திருமண உறவுகளுக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு காம்படிட்டிவா ஒரே கிரக பயிற்சி எல்லாத்தையும் தட்டி தூக்குதப்பா என்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பத்தி யாரும் அழட்டிக்கவே வேணாம். ஒரு சில மாதங்கள் எப்படி இருந்தாலும் அதிசாரமாகவும் மறுபடியும் ரிவைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு நல்ல பலன்களை வந்து நல்லா கொடுக்கறது தான் வந்து குரு பயிற்சினால் நமக்கு வந்து அதிக நன்மைகள் உண்டு. அடுத்ததாக உங்க லக்னத்திற்கு உங்க லக்ன ராசிக்கு வந்து 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியானவர் மார்ச் மாசம் பெயர்ச்சி 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிப்படுது. 10ஆம் இடம் பொதுவாக ஒரு தொழில்காரகன் சனி யார் எடுத்துக்குவோம்? தொழில்காரகன் என்பது சனியாக்கு நம்ம குறிப்பிடக்கூடிய கிரகம். இது வந்து குருவனுடைய வீட்டில் செய்தனால நம்ம தொழில் துறையில் இருப்பவர்கள், சமுதாய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அந்தஸ்து சனி பயிற்சினால உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, கௌரவமான ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைமை இதெல்லாம் நம்ம அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள், வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்ததுனால சனி பயிற்சி பத்தி வரக்கூடிய சனி பயிற்சியாவது உங்க தொழில் அபிவிருத்தியாக காத்திருங்கள். அடுத்தது ராகுகேது. ராகுகேது வந்து 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு டிரான்சிட் ஆகிறது. 10ஆம் இடம் வந்து தொழில்துறையான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகளை தந்திருந்தாலும் 10ஆம் இடம் வந்து ராகுக்கு வந்து ஸ்பெகுலேஷன், உடல் உழைப்பு இல்லாத புரோக்கரேஜஸ், மற்றவர்கள்லாம் தொழில்துறை நல்ல ஒரு இந்த ராகு பயிற்சி வந்து நல்லாவே இருந்திருக்கும். ஆனா நீங்க வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் எல்லாமே ராகு பயிற்சி வந்து அவ்வளவு தூரம் சரியில்லாத துறையாகவே நம்ம கருத்தில் கொள்ளும். ஏனென்றால் ராகு என்பது ராகு என்பதற்கு வீடு கிடையாது, நட்சத்திரங்கள் உண்டு. அந்த நட்சத்திரங்கள் பொதுவாக காம்பவுண்ட் எங்கிருந்து நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் எங்கிருந்து கிடைக்க போகுது? காலச்சக்கரத்தின் 3 எழுது இன்ப திரிகோணத்துல தான் கிடைக்க போகிறது. அதனால் உங்களோட 9ஆம் இடத்திலேயே வந்து இந்த இந்த ராகு பயிற்சி என்பது அடையும் போது உங்களுக்கு சில விதமான முன்னேற்றங்களும் சுய சிந்தனையிலும் உங்களுக்கு வந்து கொடுக்க போக துறை உடல் உழைப்பு இல்லாத கம்யூனிகேஷன், ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்டு, புரோக்கர் ஏஜென்சி, இது எல்லாமே இருக்கக்கூடிய துறைகள், அரசியல் போன்ற துறையில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றத்துக்கு ஸ்பீக்கான வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ராகு பயிற்சி வந்து 1.5 நாடுகள் ராகு தேச ராகு புத்தி நடக்கும்போது இதெல்லாம் வந்து சிறப்பானவர்களும் மாணவர்களுடைய அப்ராட் கல்வி வளர்ச்சி, உடல்நலம் சம்பந்தப்பட்ட உயர்ச்சி, இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட வந்து மூதாதையருடைய நோய்கள், தாத்தாவுக்கு வந்து வர்க்க நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அது வந்து நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கலாம். எல்லாமே வந்து நெகட்டிவ்னஸ் தான் நம்ம எடுத்து எதுவுமே அனலைஸ் பண்ண வேணாம். அடுத்தது கேதுவானவர் உங்களோட ராசிக்கு 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு மே மாசத்துக்கு மேல பெயர் செய்கிறது. இப்ப 4ஆம் இடத்துல கேது இருக்கணும், வீடு, நிலம், வாகனங்கள், சட்ட சிக்கல்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்ப பிரசன்ட் காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கலாம். இந்த 1.5 காலமா இது வந்து 3ஆம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணும்? 3ஆம் இடம் வந்து சிந்தனைகள், ஒரு இடத்த விட்டு ஒரு ரிலீவ் ஆகிறது, ஒரு வழக்கில் இருந்து விடுதலை படுறது, இந்த போன்ற 6ஆம் இடம் என்பது அந்த வழக்கு வந்து முற்று பெறுவது, ஒரு முயற்சிகள், இதற்கு எல்லாமே வரக்கூடிய இந்த கேது பயிற்சி, கேது திசை குத்தி நடக்கிறவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல ஆன்மீக சிந்தனைகள், இந்த வழக்கில் இருந்தாலும் விடுதலை, இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு ரிலீவ்னஸை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த மிதன ராசி, மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த 5ஆம் ஆண்டு பலன்களை நம்ம வரிசையில் நம்ம உற்று நோக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாட்களை நீங்க வந்து சந்திர ரீதியா நீங்க வந்து தவிர்த்து கொண்டது நல்லது. மற்றபடி இந்த குரு பலன் மே மாசத்தவரை வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மே மாசம் பிற்பாடு உங்களுக்கு வரும்போது குடும்பம், திருமணம் ஆகுறது, திருமண வாழ்க்கைகள், சிந்தனைகள், மாணவருடைய கல்விகள், இதில் எல்லாமே வந்து குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாத்தையுமே உறவுகள் எல்லாத்தையுமே உனக்கு வந்து ஒரு டாப் பீரியட் கொண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை காத்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சனியானவர் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பேசினாலும் தொழில்காரகன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நீங்கள் வந்து கடின உழைப்பு உழைத்தாலுமே உங்களுக்கான வருமானத்தில் காத்துக்கொள்ளும் கடின உழைப்புகள் உங்களை தனிமைப்படுத்தி வருத்தி உழைக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு உங்களை வந்து கொண்டு போய் விடும் சரி திசை. அதனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உழைப்புகள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ராகு கேது பேசியும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்னஸ் தான் இருக்குது. அதனால கவலைப்பட வேண்டாம்.
நம்ம வந்து இதுல எதெல்லாம் பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது எல்லாம் பார்க்கும்போது தட்டி தூக்கும்போது அனலைஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த வருடம் வந்து குரு பயிற்சியால் உங்களுக்கு இன்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது உறவு சார்ந்த விஷயத்தில். அதனால இந்த இந்த சனி பயிற்சிக்கு பின்னால வீடு நில வாகனங்கள் மற்றதில் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்கள் அந்த காலகட்டத்தை காத்திருந்து அடுத்து வரக்கூடிய 2 காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பொன்னான காலங்களாக ஒரு நிலையான ஒரு சிந்தனை, நிலையான தொழில் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால நம்ம வந்து வருவதை கண்டு பயப்பட வேண்டாம். கோச்சாரம் என்பது நம்முடைய பிளானட்ஸ் வரிசையில் நம்மளுக்கு ஒரு கிரகத்திலோடு நான் இப்போ வந்து உங்களுடைய மிதுன லக்னத்தினுடைய வீட்டு அதிபதி யார்? சனி. இவர் யாரு? 8 மற்றும் 9ஆம் இடத்து அதிபதி. இந்த திசை புத்தி நடக்கும் பொழுது கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இது ஏன் இந்த பேசினா இதெல்லாம் நீண்ட காலமா நம்ம கோச்சார ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள். சந்திரன் என்பது 4 கிரகமாக அவுட்புட் நமக்கு வாங்கி கொடுக்கிறது டிரான்ஸ்மிட் மாதிரி. அதனால் நமக்கு வந்து இந்த வருடம் வந்து மிக உன்னதமான ஒரு காலகட்டமாக கருதி மே மாசத்துக்கு முன்னாடி வீடு நில வாகனங்கள் அபிவிருத்திகள் மாணவருடைய கல்வி கல்வி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இதுல வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்று சொல்லக்கூடியது பார்க்கும்போது வந்து இந்த வர்க்க நோய்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய கால சூழ்நிலை. இந்த தொழில் மந்தத்தன்மை, உடலில் வந்து ஸ்பாட் ஆஃப் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த நலங்கள் இதெல்லாம் நோய்வாய்ப்படக்கூடிய முதியவதற்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க வந்து ஒரு கிரானிக்கல் டிசீஸ் என்னக்கூடிய ஏன்னா நம்ம வந்து நிலையான நோய்கள் என்று சொல்லக்கூடியது சர்க்கரை, பிரஷர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மின்புண்ணு ஏறி இறங்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த இருக்கக்கூடிய உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சினால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நம்ம வந்து கருதலாம் வயதானவர்களுக்கு. அதனால அவர்கள் சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நன்று. அதே மாதிரி மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக கருதலாம். சரி, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துகின்றோம்.